சரி கீழே விழுந்துட்டு கீழே விழுந்தோம் கையை ஊனி கையை கிராக் ஆயிடுச்சு. ம் மூஞ்சி மிதிச்சிட்டாங்க மூஞ்சில எல்லாரும். மூஞ்சில மிதிச்சிட்டாங்களா? ஒரு பிரச்சனையை வந்து எல்லா சைட்லேருந்தும் பார்க்கணும். ஒரு கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன பேசுகிறாங்க, ஆப்போசிஷன் பார்ட்டி என்ன சொல்கிறாங்க, விஜய் தரப்புலேருந்து என்ன பேசுகிறாங்க, இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி தான் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும். ஒரு பக்கத்துலேருந்தே நம்ம ஒரு விஷயத்தை பார்த்து எதுவுமே சரியில்லைன்னு பேசுறது வந்து ஒரு முட்டாள்தனமான கருத்து. நார்மல் பீப்புள், ஐரிஷ் பீப்புள், அந்த மாதிரி ஒரு 3 கேட்டகரியாக பிரிப்போம். ஐரிஷ் பீப்புள்னால் நாங்கள் வந்து 50 பேருக்கு ஒரு போலீஸ்ன்ற ஒரு கான்செப்டில் தான் நாங்கள் வந்து போலீஸே தருவோம். ஆனால் விஜய் கூட்டத்துக்கு வந்து நாங்கள் வந்து 30 பேருக்கு ஒரு போலீஸ்ன்ற கான்செப்டில் கொடுத்துருவோம். அப்படி இருக்கிற தலைவர் வந்து இப்படி ஒரு மக்கள் ஆளணும்னு நினைக்கிறது சரியா இருக்கும். இந்த கேள்வியெல்லாம் வந்து விஜய் ரசிகர் அவரை பார்த்து கேள்வி கேட்கறதே கிடையாது. ஆனால் விஜய் ரசிகர் என்ன பண்ணுறாங்கன்னா, விஜய் வந்து ஒரு தியாகி மாதிரியும் அவருக்கு எதுவும் தெரியாத மாதிரியும் அவர் ஒரு நல்லவர் மாதிரி காட்டுறாங்க. ஏன்னா கூட்டத்தில் விழுறவங்க மேலே ஏறி போகிற ரசிகர்கிட்ட போயிட்டு நான் அரசியல் பட்டு போகிறேன், நான் அதை பண்ண போகிறேன், இதை பண்ண போகிறேன்னா அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. இது எங்கே போய் நிற்கிதுன்னா வந்து அந்த இளைஞர்களை தூண்டி விடுறது தான் நிற்கிது. அப்படி தூண்டி விடுற ஆதரவு என்ன பண்ணுறாரு, தலைமறைவாக இருக்காரு. அவர் போராட்ட காலத்தில் முதல்ல இருக்காரா, இல்லை அவர் ஏதாவது போராட்டம் பண்ணுறாரா? 5 வருஷம் தட்டி கழிக்க சிபிஐக்கு மாற்றுறீங்களா வழக்குன்னு சொல்லி இந்த தாவக கட்சியினர் தான் கேட்டாங்க. இப்போ இவங்க எதுக்கு சிபிஐ கிட்ட போகிறாங்க? இப்போ யார் கள்ள உறவுல இருக்கிறது பிஜேபி கூட? சிபிஐ கிட்ட போயிட்டு யார் ஓடி ஒளி வருது? இப்போ அதே கேள்வி நம்ம விஜய் கிட்ட நோக்கி கேட்க வேண்டியதாக இருக்குது. புரட்சி மீடியா நேயர்களுக்கு வணக்கம். கரூரில் நடந்த இஷ்யூ பற்றி எல்லாருக்குமே தெரியும். அதில் 41 பேர் இது வரைக்கும் இறந்துருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ டிவிகே சைட்லேருந்து கோர்ட்டுக்கு போயிட்டு அவங்களும் அவங்க தரப்பு வாதத்தை வச்சுருக்காங்க. கோர்ட்டும் அதுக்கு நிறைய விஷயத்த சொல்லியிருக்கு. நம்ம என்னென்னா டிவிகே கட்சிக்கிட்ட நம்ம ஒரு சில கேள்விகளையும் திரு விஜய்கிட்டையும் நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அவங்க சைட்லேருந்து என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, நாங்கள் வந்து எல்லா ஏற்பாடும் நாங்கள் ஒழுங்காக தான் பண்ணியிருந்தோம், நாங்கள் மக்களுக்கு எல்லாத்தையும் சரியாக தான் வச்சுருந்தோம், அப்படி இருந்து இந்த இழப்பு ஏற்பட்டிருக்கு, இதுக்கு வந்து நாங்கள் பொறுப்பேற்றுக்க முடியாதுன்ற ஒரு ஸ்டாண்டில் தான் அவங்க இன்னமும் பேசுகிறாங்க. அவங்களோட வாதங்களும் அந்த மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி அவங்க மக்களுக்கு எல்லா ஏற்பாடும் முறையாக தான் பண்ணுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க எல்லாத்தையும் ஒழுங்காக பண்ணுன்னு தான் சொல்கிறாங்க. இதை ஒழுங்காக பண்ணுன்னு சொல்கிற இவங்க அவங்களோட கூட்டத்தோட அரேஞ்ச்மெண்ட்டு ப்ராப்பராக இருந்ததா, அவங்க சொன்ன லிஸ்ட்டு படி அங்கே பீப்புள் வந்திருந்தாங்களா, அங்கே அவங்க கொடுத்த டைம் ஷெடியூல் படி அங்கே எல்லாமே நடந்ததா கேட்டால் இதை அகெயின்ஸ்ட் பண்ணி யாரும் பேசவே மாட்டுறாங்க. பொதுவாக விஜய் வந்து சேஃப் ஜோன் பண்ண, விஜய் வந்து ஒரு காப்பாற்றணும், விஜய் ஒரு நல்லவர், விஜய் எதுவுமே பண்ணல, விஜய் சுற்றி எல்லாமே நடந்துச்சுன்ற மாதிரி ஒரு இது பண்ணுறாங்க. திரு விஜய் அவர்கள் காலைல கிளம்புனதுலேருந்தே அங்கே பிரச்சனை தான். ஏன்னா அவர் கிளம்பும் போதே 8:45 அங்கே ஷெடியூல் கொடுத்துட்டு அவர் கிளம்பு வந்து இங்கேருந்து 8:45 தான் போகிறாரு. ஆனால் இதை அகெயின்ஸ்ட் பண்ணி யாருமே டிவியிலேருந்து பேசுகிறதே கிடையாது. அவங்க ரசிகர்களாக இருக்கட்டும், இல்லை அவங்க தொண்டர்களாக இருக்கட்டும், யாருமே விஜய் தரப்பு மேலே அவர் ஒரு குற்றவாளியாகவே பார்க்கறது இல்லை. அவர் எங்கே குற்றவாளி, அவர் என்ன பண்ணுவார், இவ்வளோ மக்கள் சேர்ந்து அவர் என்ன பண்ணுவார், அவ்வளோ மக்களும் அவரை பார்க்க தான் சேருது. அவ்வளோ மக்கள் சும்மா வந்து பார்க்கல, சும்மா வந்து சேரல, அவரை பார்க்கணும், விஜயை பார்த்துணுன்ற ஒரு காரணத்துக்காக தான் வருது. அப்படி இருக்கும்போது அந்த கூட்டத்துக்கு அவர் தான் பொறுப்பேற்றுக்க முடியும். அவர் நாமக்கல்லில் ஸ்பீச் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பும் போதுமே அங்குமே கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் மயங்கி அவங்களும் மருத்துவமனையில் இருக்கிறதா தகவல் இருக்குது. ஆனால் அவங்க சைட்லேருந்து கிளைம் பண்ணும்போது நாங்கள் இது வரைக்கும் கூட்டம் நடத்தியிருந்தோம், எங்களுக்கு எங்கேயுமே பிரச்சனை இல்லை, ஆனால் இங்கே மட்டும்தான் இந்த இவ்வளோ பெரிய பேரிழப்பு ஏற்படுது, அவங்க நடத்துகிற கூட்டம் எல்லாத்துலேயுமே பிரச்சனை இருக்குது, அங்கே யாருமே போடுற கட்டுப்பாடு மதிக்கிறது இல்லை. ஆனால் கட்டுப்பாடு போட்டால் என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு ஏன் இவ்வளோ கட்டுப்பாடு போடுறீங்க, ரெகுலராக எல்லா கட்சிக்கும் போடுற மாதிரி தான் கட்டுப்பாடுகளை போடுறாங்க. அப்படி இருந்து அவங்க கிளைம் பண்ணுறது என்னென்னா, எங்களுக்கு ஏன் இவ்வளோ கட்டுப்பாடு போடுறீங்க, சரி கட்டுப்பாடு போட்டால் அதை ஓரளவுக்கு ப்ராப்பராவது கடைபிடிக்கணும். ஒரு கட்டுப்பாடுனாலே என்னன்னு தெரியாத அவங்க கட்சி தரப்புலேருந்தே கட்டுப்பாடு போடுறாங்க, அதை கூட ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ரசிகர் கூட்டத்தை தான் திரு விஜய் அவர்கள் வச்சுட்டு இருக்காரு. ஆனால் அவர் நேற்று வெளியிட்ட வீடியோவில் பேசும்போது கூட அவர் தங்கள் மீது எந்த குறையும் இல்லை, இந்த அரசு தான் எங்களுக்கு சரியாக ஒத்துழைக்கலன்னு சொல்கிறார். அவர் லேட்டாக போனதை பற்றி, மற்றபடி அந்த கூட்டத்துக்கு சரியான ஏற்பாடு இல்லாதது, அதை பற்றி அவரோட வார்த்தை எதுவுமே இருக்க மாட்டேது. முழுக்க முழுக்க இது ஒரு அரசு வந்து எங்களுக்கு இது பண்ணிடுச்சு, நாங்கள் ப்ராப்பராக தான் பண்ணியிருந்தோம்னு சொல்கிறாங்க. அவருடைய வாகனத்திலே நிறைய பேர் வந்து பைக்கில் வந்து விழுறாங்க. இதெல்லாம் கண்டுக்காமல் அவர் பாட்டுன்னு பஸ்ஸில் போயிட்டே இருக்காரு. தன்னை வந்து சினிமாவில் ஒரு ஃபர்ஸ்ட் டே செலிப்ரேஷனில் எப்படி ஒரு ஓப்பனிங் சீனில் வந்து பார்க்கணுமோ அந்த மாதிரி நான் முகத்தை மூடிக்கிட்டே வந்து கூட்டம் நடுவில் வந்து எங்கே பேசணுமோ அங்கே தான் வந்து நான் ஃபேஸே காட்டுவேன். இந்த மாதிரி மைண்ட் செட்டில் ஒரு லீடர் வந்து பேசும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த கூட்டம் வந்து விஜய் பார்க்கணும், அந்த கூட்டம் வந்து எப்போ விஜய் வருவார், விஜய் எப்போ வெளியே வருவார், விஜய் எப்போ வெளியே வருவார்னா அந்த பைக்கில் வர க்ரௌடாக இருக்கட்டும், இல்லை அங்கே நிற்கிற கூட்டமாக இருக்கட்டும், வெறும் விஜய் பார்க்கறதுக்கு வந்த கூட்டம் தான். விஜய் பேசுகிறத கூட அவங்க சரியாக கவனிக்கிறது கிடையாது. இவரும் அதுக்கேற்ற மாதிரி தன்னை ஒரு நடிகர்ன்ற மனப்பான்மையிலே நம்ம அரசியலுக்கு வந்துட்டுன்ற ஒரு நினைப்பு இல்லாமல், நம்ம நடிகர், நம்ம வந்து மக்களுக்கு அவ்வளோவா பரிச்சயப்படக்கூடாது, நம்ம பரிச்சயப்பட்டால் நம்மளோட ஃபேஸ் வேல்யூ போய்டுன்ற ஒரு கான்செப்டில் இவரும் வந்து அந்த மாஸ் என்ட்ரி கொடுக்குற மாதிரி அந்த கூட்ட நேரத்தில் வந்து அங்கே பேசிட்டு ஒரு 20 நிமிஷம் பேசிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிடுறாரு. இந்த மாதிரி ஒரு பாலிடிக்ஸை தான் விஜய் கட்சி தொடக்கத்துலேருந்தே பண்ணிட்டு இருக்காரு. இதனால தான் இந்த அரசியல் நம்ம எதிர்க்க வேண்டிய தேவை இருக்குது. ஒரு மக்கள் அரசியல்ன்றது வந்து மக்களுக்கான பணியில் இருக்கிறது தான். அவர் வந்து தன்னை ஒரு மாஸ் ஹீரோன்ற ஒரு மைண்ட் செட்லேயே அந்த பாலிடிக்ஸையும் அப்ரோச் பண்ணுறதுனால தான் இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது. அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஒரு 30 மினிட்ஸ் வந்து அவரோட ஸ்பீச் கொடுக்குறாரு, அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருன்னு தெரிய மாட்டேது. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு ஷெட்யூல் போட்டு இப்போ விஜய் வருவாருன்னு சொல்லிட்டு ஒரு வெயிட்டிங் பீரியட் மாதிரி எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் விஜய் வந்து ஒன்று பேசுவார். இந்த மாதிரி பண்ணும்போது என்னன்னா, அந்த கூட்டம் வந்து அரசியல் வயப்படாமல் ஃபுல்லாக விஜய் பார்க்கணுன்ற ஒரே நோக்கத்தில் தான் அவங்க கூட்டம் சேர்ற ஒரு காரணமாகவே இருக்குது.
இந்த மாதிரி கூட்டத்தை வந்து கட்டுப்படுத்துறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. காவல்துறை தரப்புல இருந்து நாங்கள் வந்து 500 போலீஸ் போட்டோம்னு சொல்லி சொல்றாங்க. இந்த 500 போலீஸ் போட்டதுக்கான காரணமே அவங்க ரீசன் சொல்றாங்க. இப்போ பீப்புளை வந்து நாங்கள் வந்து நார்மல் பீப்புள், ஹைரிஸ்க் பீப்புள் அந்த மாதிரி ஒரு 3 கேட்டகரியாக பிரிப்போம். ஹைரிஸ்க் பீப்புள்னா நாங்கள் வந்து 50 பேருக்கு ஒரு போலீஸ்ன்ற ஒரு கான்செப்ட்ல தான் நாங்கள் வந்து போலீஸே தருவோம். ஆனால் விஜய் கூட்டத்துக்கு வந்து நாங்கள் வந்து 30 பேருக்கு ஒரு போலீஸ்ன்ற கான்செப்ட்ல கொடுத்துருக்கோம். நீங்கள் பர்மிஷன் கேட்ட 3 இடத்துல இருந்து ஒரு இடத்த வந்து உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்தாங்க. நீங்கள் கேட்ட மற்ற இடத்த விட இந்த இடம் பெட்டராக தான் இருக்குது. மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஆற்று பாலம் இருக்குது, இன்னொரு இடத்துல வந்து ஒரு உழவர் சந்தை, ஒரு குறுகலான சாலையாக இருக்குது. ஆனால் இந்த இடம் தான் உங்களுக்கு வந்து இருவழி சாலையாக இருக்குது, ஒரு 80 அடி ரோடாக இருக்குது, கொஞ்சம் ஃப்ரீயான ரோடாகவும் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து எங்களுக்கு மாற்று இடத்த கொடுத்துருந்தா எங்களுக்கு வந்து இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்காருன்னு சொல்கிறீங்க. இங்கே இருக்கிற கூட்டம் வந்து விஜய் பேசுகிறத கேட்காம நாங்கள் விஜயை பார்த்தா மட்டும் போதுன்ற ஒரு கான்செப்டில் எல்லாரும் அவர் நிற்கிற பஸ்ஸை நோக்கி தான் வரீங்க. யாரும் நின்று அந்த கூட்டத்தை கவனிக்கிற மாதிரி இல்லை. நான் வந்து விஜயை பார்த்தா போதும், விஜய் பேசுகிறத வீடியோ எடுத்து, இல்லை நான் ஒரு செல்ஃபி எடுத்தால் போதும் விஜய் வந்ததை பார்த்துன்றது அந்த ஒரு குறிப்பில் நடக்கும்போது தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. அதே மாதிரி இந்த கூட்டம் ஆரம்பிச்சதுலேருந்தே பிரச்சனையாக தான் இருந்திருக்குது. விஜய் வந்ததுலேருந்தே அங்கே வந்து மயக்கம் போட்டு விழுறதும், அங்கே வந்து தண்ணி இல்லாமல் இருக்கிறதும், அந்த மாதிரி பல பிரச்சனைகள் அங்கே வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் இவங்க வந்து நாங்கள் எதுவுமே பண்ணல, இந்த காவல்துறை தான் எங்களுக்கு இது பண்ணியிருக்கணும், காவல்துறை வந்து ஒழுங்காக ஒத்துழைப்பு கொடுக்கலன்னு சொல்லி விஜய் சொல்கிறாரு. இது எல்லாத்தையும் வந்து அவர் எப்போ சொல்கிறாருன்னா, பிரச்சனைலாம் முடிஞ்சு 2 நாள் கழிச்சு தன்னோட முகத்தையே வெளியே காட்டாமல் ஒரு வீடியோ விட்டு பேசுகிறாரு. இந்த அரசு தான் இந்த மாதிரி பண்ணிடுச்சு, எங்கள் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு. ஒரு கூட்டம் நடத்துறீங்கன்னா அதுக்கு பொறுப்பு நீங்கள் தான். இதை வந்து உங்களுக்கு நீதிமன்றமே சொல்லியிருக்கு. எல்லா கட்சிக்கும் தர மாதிரி எங்களுக்கும் அனுமதி தாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் நீதிமன்றத்துக்கிட்ட போனீங்க. அந்த நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு, எல்லா கட்சிக்கும் எப்படி அனுமதி கொடுக்குறாங்களோ அதே மாதிரியான கட்டுப்பாடுகள் தான் உங்களுக்கும் விதித்து அனுமதி கொடுக்கப்படுதுன்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் சொல்கிறாங்க. அதே மாதிரி அங்கே வர கூட்டத்துக்கும் நீங்கள் தான் பொறுப்பு, அங்கே வந்து கூட்டத்தை பார்த்துக்கிறதும் உங்கள் பொறுப்பு தான். காவல்துறை வந்து உங்களுக்கு உறுதுணையாக தான் இருக்கும். அந்த கூட்டத்தை முழுசாக கட்டுப்படுத்த வேண்டியது திரு விஜய் அவர்களோட வேலை தான். ஏன்னா அந்த கூட்டம் வந்து அவருக்காக சேர்ந்த கூட்டம். அந்த கூட்டம் வந்து அவர் பேச்சை தான் கேட்கும். ஒரு காவல்துறை வந்து தள்ளி நில்லுப்பா, மரத்தில் ஏறாத, இல்லை பேனரில் ஏறாதன்னா யாரும் கேட்கறது கிடையாது. அப்படி இருக்கிற ஒரு கூட்டத்தை வச்சுட்டு எங்களுக்கு காவல்துறை ஒழுங்காக பர்மிஷன் கொடுக்கல, இருக்கிற வீடியோஸை பார்த்தாலே தெரியும் அவங்க எவ்வளோ அந்த அளவுக்கு ஒழுக்கக்கேடாக அந்த இடத்துல இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இவரோட ஷெட்யூல், இவர் வந்து 12ஆம் மாசத்துல தான் இந்த ஏரியாவுக்குலாம் போயிட்டு பிரச்சாரம் மேற்கொள்றதா இருந்தது. இந்த முப்பெரும் விழா நடந்தது, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அங்கே கூட்டம் போட்டு போனது. அதுக்கப்புறம் இந்த நேரத்தில் வந்து நம்ம போயிட்டு அங்கே ஒரு கூட்டம் போட்டால் அது வந்து நமக்கு ஒரு மாஸ் கெயினாக இருக்கும், நம்மளுக்கு தான் நிறைய கூட்டம் வந்துச்சு, நம்ம தான் இங்கே ஒரு பெரிய கட்சியாக இருக்குன்ற ஒரு எண்ணத்தில் இந்த நேரத்தில் வந்து இங்கே கூட்டம் போட்டிருக்காரு. அந்த கூட்டம் வந்து முறையான ஏற்பாடு எதுவுமே இன்றி போட்டிருக்காரு. ஒரு ஆர்கனைசேஷனே இல்லாமல் இவங்க பண்ண தப்புக்கு வந்து காவல்துறை பொறுப்பெடுத்துக்கணும், இவங்க தான் வந்து இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தி இருக்கணுன்றது வந்து ஒரு முட்டாள்தனமான வாதமாக தான் பார்க்க முடியுது. ஒரு ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட்டே இல்லாத கூட்டத்துக்கு இவரும் ஒரு ப்ராப்பரே இல்லாத லேட்டாக தான் வராரு அந்த கூட்டத்துக்கு. அந்த லேட்டாக வந்த கூட்டத்துலேயும் அவர் என்ன பண்ணுறாருன்னா, இவர் ஏன் லேட்டாக வந்தார், இதுக்கு முன்னாடி நேற்று என்ன ஒரு போராட்டத்தில் இருந்தாரா, இல்லை மக்கள் பணியில் ஏதாவது இருந்தாரா, வீட்டிலேருந்து கிளம்பி வரதுக்கே இவருக்கு லேட் ஆகுது. இதில் என்ன கேள்வி எழுதுனா, இவர் இந்த மாதிரி ஷூட்டிங்க்கு லேட்டாக போவாரா, இப்போ ஷூட்டிங்கை பார்க்குற மாதிரி மக்களை பார்க்க மாட்டாரு, அப்படி இருக்கிற தலைவர் வந்து இப்படி ஒரு மக்கள் ஆளணும்னு நினைக்கிறது சரியா இருக்கும். இந்த கேள்வியெல்லாம் வந்து விஜய் ரசிகர் அவரை பார்த்து கேள்வி கேட்கறதே கிடையாது. ஆனால் விஜய் ரசிகர் என்ன பண்ணுறாங்கன்னா, விஜய் வந்து ஒரு தியாகி மாதிரியும் அவருக்கு எதுவும் தெரியாத மாதிரியும் அவர் ஒரு நல்லவர் மாதிரி காட்டுறாங்க. அது ஒரு வகையில் உண்மைதான். விஜய்க்கு வந்து எதுவும் தெரியாது. அவருக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தாருன்னா அவருக்கு வந்து இந்த அரசியலே வந்திருக்க மாட்டார். எம்ஜிஆர் ரெஃபரன்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து அரசியல் வந்து ஜெயிச்சிடலாம், அதே மாதிரி ஒரு விஜயகாந்த் ரெஃபரன்ஸ் வச்சு நம்ம வந்து ஜெயிச்சிடலாம். தயவு செஞ்சு எம்ஜிஆரை பற்றியும் விஜயகாந்தை பற்றியும் அவங்களாம் தெரிஞ்சுக்கணும். பொதுவாக இவங்களுக்கு அரசியல்னாலே என்னன்னு தெரிய மாட்டுது. ஒரு திமுக கட்சி எப்படி உருவாச்சு, இல்லை ஏடிஎம்கே எப்படி உருவாச்சு, இல்லை இந்தியாவில் நடக்கிற அரசியல் அது எதுவுமே தெரியாது. கூப்பிட்டு இங்கே தமிழ்நாட்டில் எத்தனை தொகுதி இருக்குது, சட்டமன்ற தொகுதி எத்தனை இருக்குது, இல்லை எம்பி தொகுதி எத்தனை இருக்குதுன்னு கேட்டால் கூட இங்கே இருக்கிற உங்களுக்கு தெரியாதான்னு தெரியல. அதை பற்றி ஏதாவது ஒரு பேசிக் அரசியல் டீட்டெயில்ஸ், ஒரு பேசிக்காக அரசியலை பற்றி ஏதாவது தெரியுமா இவங்க கையில் கேட்டால் கூட எதுவும் தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் விஜய் வராரு, விஜயை பார்க்கணும், விஜய் என்ன பேசுறாருன்னு கூட தெரியாது. விஜய் வந்தாலே போதும், விஜய் பார்த்தாலே போதுன்ற இருக்கிற ஒரு அரசியல் வந்து எப்பவுமே ஒரு நல்லதுக்கு வழிவகுக்காது. அதனோட விளைவாக தான் இப்போ இந்த கரூரில் நடந்திருக்கிற இன்சிடென்ட்டையும் நம்ம பார்க்க முடியும். எல்லாருக்கும் எல்லான்னு பேசுகிற விஜயால் ஒரு கூட்டத்துக்கு அரேஞ்ச் பண்ணி அந்த கூட்டத்தில் எல்லாருக்கும் ஒரு அடிப்படை வசதியான தண்ணி, அவங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ், அந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் கூட அங்கே ப்ராப்பராக இருந்திருந்தால் கூட அந்த அவ்வளோ விஷயம் நடந்திருக்காது. இந்த சம்பவம் நடந்ததுக்கு முக்கிய காரணம் என்ன சொல்கிறாங்க, அவங்க வந்து டீஹைட்ரேஷன் ஆயிருக்காங்க, அவங்களுக்கு மூச்சு விடத்திலே பிரச்சனை இருந்திருக்குது. கிட்டத்தட்ட 10 குழந்தை இருந்திருக்காங்க. ஒரு குழந்தையால ஒரு கூட்டத்தில் வந்து சர்வை பண்ண முடியும். இந்த கூட்டம் அவ்வளோ நெரிசலாக இருக்குது. அங்கே இருக்கிற யாருக்குமே ஒரு மனிதாபிமானம் கூட இல்லை. ஏன்னா கூட்டத்தில் விளையாடுறவங்க மேலே ஏறி போகிற ரசிகர்கிட்ட போயிட்டு நான் அரசியல் படுத்த போகிறேன், நான் அதை பண்ண போகிறேன், இதை பண்ண போகிறேன்னா அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சது விஜய் 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 விஜய். அதை தாண்டி எதுவுமே தெரியாத ரசிகரை வச்சுக்கிட்டு நம்ம அவங்கள அரசியல் படுத்துறதே ரொம்ப கஷ்டம். இந்த பிரச்சனை நடந்து 3 நாள் கழிச்சு வந்து திரு விஜய் அவர்கள் வீடியோ போட்டு எங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை, நாங்கள் எதுவும் பண்ணலை, நடக்கக்கூடாது நடந்துருச்சு சொல்லிட்டு இவர் பேசிகிட்டு இருக்காரு. இதெல்லாம் வந்து சுத்தமாக ஏற்றுக்கூடிய வகையிலே இல்லை. இதை எதையுமே கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆனால் விஜய் வந்து நல்லவர் நல்லவர் நல்லவர்ன்ற ஒரு தோற்றத்தை மட்டும் ஒரு மீடியாவில் வந்து ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணுறாங்க. ஒரு மீடியா இம்ப்ரெஷனை வச்சு நம்ம வந்து ஆட்சியை பிடிச்சிடலாம், ஒரு ஃபேன் ஃபாலோவிங்ஸை வச்சு நம்ம ஆட்சியை பிடிச்சிடலாம், நம்மளுக்கு எந்த அரசியலுமே அறிவுமே வேண்டாம், நமக்கு எந்த அரசியல் தெளிவுமே வேண்டாம், நம்ம வந்து ஆட்சியை பிடிச்சிடலாம் நினைக்கிறது வந்து ரொம்ப அபத்தமானது. அதே மாதிரி நீங்கள் புத்தக வெளியீட்டு விழா நடத்தின விகடன்லேருந்து தான் ஒரு வீடியோ போடுறாங்க. அங்கே இருக்கிற மக்கள், பாதிக்கப்பட்ட மக்களை எடுத்து
அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அந்த களத்துக்கு வந்து விஜய் வரும்போதுலேருந்தே அங்கே வந்து பிரச்சனை இருக்குது, அவர் வர்றதுக்கு முன்னாடியே நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டேன், அதில் வந்து ஒரு சின்ன பையன்லாம் பேசுகிறான், நான் வந்து பேனரில் ஏறி கீழே வந்துட்டேன், என் மேலெலாம் ஏறி போனாங்க, எங்கள் மாமா கூட நான் லீவுக்கு வந்தேன், ஸ்கூல் லீவில் வந்தேன், நான் வந்து பேனர் மேலே ஏறும்போது எங்கள் மாமாவும் கூட சேர்ந்து தான் ஏறினாரு, நான் விழுந்துட்டேன், என்னை வந்து நிறைய பேர் மிதிச்சிட்டுலாம் போனாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பையன் பேசுகிறான். சரி கீழே விழுந்தோம் கையை ஊனி கையை கிராக் ஆயிடுச்சு. ம். மூஞ்சி மிதிச்சிட்டாங்க, மூஞ்சில எல்லாரும். மூஞ்சில மிதிச்சிட்டாங்களா? எவ்வளோ நேரமாக நீங்கள் அங்கே இருந்தீங்க? தெரியலண்ணா, ம். மயக்கம் ஆகிட்டேன். பேனர்ல எல்லாம் ஏறக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, நீங்கள் ஏன் பேனரில் ஏறினீங்க? பார்க்க முடியாதனால கூட்டம் அதிகமாக ஏறினீங்களா, இல்லை எப்படியாவது விஜயை பார்த்துடணுங்கிறதுனால ஏறினீங்களா? கூட்டம் அதிகமாக இருக்கனால மேலே ஏறிட்டேன். ம். விஜயை பார்த்துடணும் அப்படிங்கிறதுனாலயா, இல்லை கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால? விஜயை பார்த்துடணும். ம். கூட்டமும் அங்கே அதிகமாக இருந்தது. ஆமாண்ணா. ம். எத்தனாவது படிக்கிறீங்க? 9th. 9th படிக்கிறீங்க. எத்தனை பேர் போயிருந்தீங்கம்மா நீங்கள்? நானே மாமாவும். வெறும் டிவிக்கு ஐடிவிலேருந்து வரதை பார்த்துட்டு இங்கே வந்து எதுவுமே சரியில்லை, விஜய் வந்தால் தான் ஒரு தீர்வு, விஜய் தான் சொல்லி பேசுகிறத முதல்ல நிறுத்தணும். ஒரு பிரச்சனையை வந்து எல்லா சைட்லேருந்தும் பார்க்கணும். ஒரு கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன பேசுகிறாங்க, ஆப்போசிஷன் பார்ட்டி என்ன சொல்கிறாங்க, விஜய் தரப்புலேருந்து என்ன பேசுகிறாங்க, இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி தான் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும். ஒரு பக்கத்துலேருந்தே நம்ம ஒரு விஷயத்தை பார்த்து இங்கே எதுவுமே சரியில்லைன்னு பேசுறது வந்து ஒரு முட்டாள்தனமான கருத்து. அதை தான் திரு விஜய் ரசிகர்கள் வந்து ஐடிவிங்கில் வந்து அவதூறுகளை பரப்பிட்டு இருக்காங்க. எந்த தரவுகளையும் பார்க்கறதில்ல, அது உண்மையாக பொய்யான்னு பார்க்கறதில்ல. அந்த மாதிரி ஒரு காணொலிகளை எடுத்து பரப்பி விட்டு இங்கே பாருங்கள் இது நடந்தது, அங்கே பாருங்கள் அது நடந்தது, அது உண்மையாக பொய்யா எதுவுமே தெரியாத வந்து ஒரு அவதூறுகளை கொண்டு வந்து கார் நிறுத்தி இந்த வழியா ஆம்புலன்ஸ் போக கூடாது, சும்மா நீங்க ஆம்புலன்ஸ் அனுப்புறீங்க அப்படின்னு போலீஸ்ட குறுக்க காரை நிறுத்தி ஆம்புலன்ஸை தடுத்து வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி ஆதவர்ஜுனா ட்வீட் போட்டு என்ன சொல்றாருன்னா, இங்க வந்து பக்கத்து நாட்டில் நடந்த மாதிரி நம்மளும் வந்து ஒரு போராட்ட காலத்தில் குதிக்கணும், இளைஞர்களும் ஜென்சியும் சேர்ந்து, அப்பதான் வந்து ஒரு தீர்வு கிடைக்கும், அப்பதான் நம்ம வந்து அதிகாரத்துக்கு வர முடியுற மாதிரி ஒரு ட்வீட்டை போடுறாரு. இது எங்க போய் நிற்குதுன்னா வந்து அந்த இளைஞர்களை தூண்டி விடுறதுல தான் நிற்குது. அப்படி தூண்டி விடுற ஆதவர்ஜுனா என்ன பண்றாரு, தலைமறைவா இருக்காரு. அவர் போராட்ட காலத்துல முதல்ல இருக்காரா, இல்ல அவர் ஏதாவது போராட்டம் பண்றாரா? மக்களை தூண்டி விடுற வேலையை, இளைஞர்களை தூண்டி விடுற வேலையை தான் திரு ஆதவர்ஜுனா வந்து பார்க்குறாரு. அதே மாதிரி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு ஆணையம் அமைச்சு இதில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்து அதுபடி நாங்கள் ஆக்ஷன் எடுப்போம்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லுது. ஆனால் திரு விஜய் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்க கட்சிக்காரங்க எங்களுக்கு வந்து இதில் நம்பிக்கை இல்லை, நாங்கள் வந்து சிபிஐ நாடி போகிறோம், எங்களை வந்து சிபிஐ விசாரிக்கட்டும், அப்போ தான் இதில் வந்து எங்களுக்கு முறையான உண்மை தெரியும்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை நம்ம எது கூட பொருத்தி பார்க்கணும்னா, இந்த லாக்அப் டெத் அஜித்குமார் லாக்அப் டெத் நடந்தப்போ வந்து விஜய் வந்து கூட்டம் போட்டு என்ன சொன்னார்னா, இது எதுக்கு சிபிஐக்கு மாட்டுறீங்க, நீங்கள் கள்ள உறவில் இருக்கிறீங்க, இதில் நீதி ஒழுங்காக கிடைக்காது. திரு ஆதவர்ஜுனா என்ன சொன்னார்னா, 5 வருஷம் தட்டி கழிக்க சிபிஐக்கு மாற்றுறீங்களா வழக்குன்னு சொல்லி இந்த தாவக கட்சியினர் தான் கேட்டாங்க. இப்போ இவங்க எதுக்கு சிபிஐ கிட்ட போகிறாங்க, இப்போ யார் கள்ள உறவில் இருக்கிறது பிஜேபி கூட, சிபிஐ கிட்ட போயிட்டு யார் ஓடி ஒளியிறது? இப்போ அதே கேள்வி நம்ம விஜய் கிட்ட நோக்கி கேட்க வேண்டியதாக இருக்குது. அது சிபிஐ ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட கைப்பாவையா தான் இருக்கு. ஏன் நீங்க அங்க போய் ஒளிஞ்சிக்கிறீங்க, அதே மாதிரி எங்களுக்கு உறுதுணையா மக்களுக்கு ஆதரவா நின்று கருத்து தெரிவித்த எல்லா கட்சிகளுக்கும் நன்றின்னு சொல்லி பேசுறீங்க. உங்களுக்கு ஆதரவா நிக்கிறதெல்லாம் எந்த கட்சி? பிஜேபி உங்களோட கொள்கை எதிரி தான் உங்களுக்கு ஆதரவா நிக்குது. அதே மாதிரி அதிமுக தான் நிக்குது, அதுவும் பிஜேபி கிட்ட தான் இருக்குது. அந்த மாதிரி ஒரு மதவாத கட்சிகளும் ஒரு பாசிஸ்ட் கட்சிகளும் தான் உங்களுக்கு ஆதரவா இருக்குது. இந்த அரசியலை நம்பி எனக்கு தமிழ்நாட்டை கொடுங்க, நான் வந்து தமிழ்நாட்டை தலைகீழாக புரட்டிடுவேன்னு சொல்றத வந்து எந்த வகையிலும் ஏற்புடையதா இல்லை. அதே மாதிரி ஒரு வீடியோவில் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து இங்கே தான் இருக்கேன், பனையூரில் தான் இருக்கேன், ஆஃபீஸில் தான் இருக்கேன், முடிஞ்சால் என்ன வந்து இது பண்ணுங்க. இது வந்து ஏதோ நம்ம அடிதடி சண்டையில் வந்து கூப்பிடுற மாதிரி இருக்கு, வா இங்கே வந்து பாரு அங்கே வந்து பாருன்னு. பிரச்சனை நடந்து 2 நாள் வரைக்கும் விஜய் எங்கே இருக்காருன்னே தெரியல. வீட்டில் இருக்காரு, வீட்டை சுற்றி போலீஸ் பாதுகாப்பில் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு வீட்டுக்கு போனார், திரும்ப வீட்டுக்கு வந்தார். அது வரைக்கும் எதுவும் பேசல. அது வரையிலும் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, என்ன பேசலாம், எப்படி பேசலாம், இது பண்ணலான்னு சொல்லிட்டு. வீடியோவில் எங்கெங்கேயோ பார்த்துட்டு இருந்த விஜய் வந்து ஏதோ படத்தில் இருக்கிற ஸ்கிரிப்ட் மாதிரி சிஎம் பற்றி பேசும்போது மட்டும் டைரெக்டாக கேமரா ஃபோக்கஸ் பண்ணி ஏதோ அவருக்கு க்ளோஸ்அப் வச்ச மாதிரி, சிஎம் சார் நான் இங்கே தான் இருக்கேன், முடிஞ்சால் என்ன வந்து ஏதாவது பண்ணுங்க, அதுக்குன்னு மக்களை பழி வாங்காதீங்கன்னு சொல்கிறாங்க. ஏதாவது ஒரு புரிதலோட பேசணும், ஒரு அரசியல் தெளிவோட பேசணும், இல்லை ஒரு அரசியலாக பேசணும். எதுவுமே இல்லாத உங்க ரசிகர்களை பூரிப்படைகிற மாதிரி ஒரு 4 வார்த்தையை பேசிட்டு நானும் அரசியல் பண்ணுறேன்ற ஒரு அரசியல் வந்து எப்போவுமே மக்களுக்கு நல்லதாக இருக்காது. இதை தான் நம்ம சொல்ல விரும்புகிறதா இருக்குது.